பைரவி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். செலியன் தன்னை கடத்தி அடைச்சு வச்சிருந்தவனை கண்டுபிடிச்சு துரத்தும் போது அவன் செலியன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். செலியனும் விடாம அவனை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. பார்த்தா எதுக்க சஞ்சய் வராரு. சஞ்சயோட வண்டியிலே செலியன் ஓடி வந்து விழுகிறான். ஏய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்படி வண்டியில வந்து விழுகிற? சார், அவனை துரத்திக்கிட்டு போறேன் சார், அவன் தான் சார் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு மூச்சு வாங்க செலியன் சொல்லும் போது சஞ்சய், யார் அவன், என்ன பிரச்சனை? நீ காயத்ரிய கல்யாணம் பண்ணி இந்த மாப்பிள்ள தானே அது மண்டபத்துல இருந்து காணாம போனவன் அப்படின்னு சஞ்சய் கேட்கும் போது, ஆமா சார், என்னை கடத்தினவனே அவன் தான் சார், அவனை புடிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு நினைச்சேன், அதுக்காக தான் சார் துரத்திட்டு போறேன். டேய் செலியா, வண்டியில ஏறு, அவனை கண்டிப்பா புடிச்சிடலாம். சஞ்சயும் செலியனும் அவனை விடாம துரத்திக்கிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அவனால ஓட வழி இல்லாம சஞ்சய் கிட்ட மாட்டிக்கிறான். சஞ்சய் புடிச்ச அடி அடின்னு அடிச்சு விசாரிக்கும் போது, ஆமா சார், செலியனை கடத்தினது நாங்க தான் சார் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். யாரு சொல்லிடா இந்த வேலையை செஞ்சீங்க? மாறனும் சம்பத்தோ சொல்லியா செஞ்சீங்க அப்படின்னு சஞ்சய் கேட்கும் போது, இல்லங்க சார், எசக்கி சொல்லிதான் இந்த வேலையை செஞ்சோம், அதுக்கான பேமெண்ட் கூட இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது சார். என்ன, எசக்கியா அப்படின்னு சஞ்சயே அதிர்ச்சி ஆகுறாரு. செலியனு கேக்குறான், எசக்கியா? காயத்ரிய கல்யாணம் பண்ணிருக்க அந்த எசக்கி தானா? அப்படின்னா இது எல்லாமே எசக்கியோட திட்டம். என்னைய கடத்தி வச்சுட்டா காயத்ரியோட கல்யாணம் நின்னு போகும், அதுல அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி எசக்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கான் சார். இதத்தான் பைரவி அக்காவும் சொன்னாங்க. ஏண்டா இப்படி பண்ணீங்க, பாவம் காயத்ரி அப்படின்னு செலியன் அழுதுகிட்டு இருக்கும் போது சஞ்சய் சொல்றாரு, செலியா நீ அழுகாத, பைரவி சந்தேகப்பட்டது சரியா போச்சு, எசக்கி தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறான்னா அப்பனா மகாவும் இதுக்கு மூல காரணமா இருக்கும். இன்னும் என்னென்னடா செஞ்சிருக்கீங்க? எசக்கி எதுக்குடா அந்த மாதிரி வேலை செய்யணும்? என்னடா திட்டம் உங்களோடது அப்படின்னு சஞ்சய் அடிச்சு கேட்கும் போது, இல்ல சார், இவனை கடத்தினது எசக்கி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையில தான், ஆனா இப்போ ஒரு 3 பேரை கடத்தி வைக்க சொல்லி காசு கொடுத்திருக்கான், அதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார். அப்படி கடத்தினவன் சொன்ன உடனே சஞ்சய், யாரடா கடத்திருக்கீங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சஞ்சய் அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள எசக்கியும் மகாவும் சேர்ந்து, என்ன பைரவி, நீ சொன்ன அந்த ஆளுங்கெல்லாம் இன்னும் வரவே இல்ல, வாழையும் கரும்பும் வீணா போயிட போது, புயலும் மழையும் வருதுன்னு ரேடியோல கூட சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்கக்கா, பைரவி பேச்ச கேட்டு மொத்த பணத்தையும் நஷ்டமாக்காதீங்க. பைரவி என்ன சொல்லுச்சு? பைரவி கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கும் எசக்கி கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் தானே வித்தியாசம் வருதுன்னு சொல்லுச்சு. மொத்தமா இழந்து போறோம், நம்ம குடும்பத்துக்கு தான் நஷ்டம். எசக்கி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அரும்பாடு படுறான். ஆறுமுகத்துக்கு எசக்கி உதவியாவும் துணையாவும் இருக்கான். பைரவி பாருங்க, ஆறுமுகம் எப்படா நஷ்டப்படுவான், கஷ்டப்படுவான், நாம இந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சு போவோம், இந்த குடும்பம் கஷ்டப்படுறத சிரிச்சு வேடிக்கை பாப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் ஆறுமுகம் எசக்கி சொன்னதை கேட்க கூடாதுன்னு பைரவி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க ஊன்னு சொல்லுங்கக்கா, அன்னபூர்ணி அக்கா, நீங்க சொன்னாதான் ஆறுமுகம் கேட்பான். எசக்கி அந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வரட்டும் அப்படி மகா சொல்லும் போது ஆறுமுகம் வேகமா, பைரவி நீ சொல்லு, நீ பேசி வச்சிருந்த ஆளுங்க ஏன் வரல? 3 நாள் ஆச்சு, போன் பண்ணாலும் எடுக்கல, இப்போ எசக்கி கூட்டிட்டு வந்த ஆளுங்கள்ட்டயே இத வித்துடலாமா அப்படின்னு கேட்கும் போது பைரவியால பதிலே பேச முடியல. அன்னபூர்ணி சொல்றாங்க, சரி ஆறுமுகம், எசக்கி கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கு பொருள் எல்லாம் வித்துரு, கரும்பையும் வாழையையும் கொடுத்துரு சொல்லும் போது எசக்கி உடனே, மச்சான் இல்ல மச்சான், நேத்து கூட்டிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு வரமாட்டாங்க, இன்னைக்கு வேற ஆளுங்க தான் வரணும், அவங்க இதை விட மட்டமான தொகைக்கு தான் கேக்குறாங்க. நேத்தாவது பரவாயில்ல, பைரவி சொன்ன மாதிரி 10 லட்சம் தான் கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு அதை விட கம்மியா தான் மச்சான் கேக்குறாங்க, என்ன பண்றது, கிராக்கி இருக்கும் போதே பொருளை வித்துறணும்ல மச்சான் அப்படின்னு எசக்கி சொல்லும் போது மகாவும் கூட சேர்ந்துகிட்டு, பாத்தியா என் தம்பி ஆறுமுகத்துக்கு உதவியா எம்பட்டு வேலை செய்யறான், எம்பட்டு பாடுபடுறான், இப்ப கூட சோர்ந்து போய் நிக்கல, ஆறுமுகம் எக்கேடு கெட்டா என்னன்னு எசக்கி போகல, இப்பவும் ஒரு வியாபாரிய கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன், எசக்கி நீ கூட்டிக்கிட்டு வா, எம்பட்டு விலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆறுமுகமும் அன்னபூர்ணி அக்காவும் ஒத்துக்குருவாங்க, பைரவி பேச்ச கேட்டு இந்த குடும்பத்துக்கு நஷ்டம் வர விட மாட்டாங்க, நானும் சரி என் தம்பி எசக்கியும் அதை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்க்க மாட்டோம், காசு எம்பட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, உழைச்ச உழைப்புக்கு கூலி கொடுக்கறதுக்காவது ஆகட்டும், அந்த காசுக்காது கரும்பையும் வாழையும் தள்ளி விடுங்க. மகா அப்படி சொல்லி எசக்கியை ஆறுமுகத்தையும் அன்னபூர்ணியையும் குழப்பி வச்சிருக்காங்க. பைரவிக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. ஏன் அந்த ஆளுங்க வரல, அவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு போனாங்களே, இன்னி யாரும் வந்திருக்கணுமே. சரி எசக்கி நீ போய் கூட்டிக்கிட்டு வா அப்படி அன்னபூரணி சொன்ன உடனே எசக்கி வியாபாரிகளை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. எங்களுக்கு இவ்வளவு விலை தாங்க கொடுக்க முடியும், புயலும் மழையும் வருதுன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, இனி நாங்க வாழைய வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம், எங்களால இவ்வளவுதான் லாபம் பார்க்க முடியும், அந்த இதுக்கு ஏத்த மாதிரி தானே நாங்க உங்களுக்கு காசு கொடுக்க முடியும்
அப்படின்னு 3 மடங்கு கம்மி காசுக்கு பேசுறாங்க. இப்பவும் பைரவி வந்து சொல்றாங்க, என்ன ஆறுமுகம் 30 லட்சம் ரூபாய் நஷ்டத்துக்கா கொடுக்க போற? இங்க பாரு பைரவி, இந்த வியாபாரத்தையும் கெடுக்காத. இதுவும் போச்சுன்னா கை முதலுமே மொத்தமா போயிடும். இந்த குடும்பத்தை நல்லா வைக்கணும்னு வந்தியா, இல்ல இந்த குடும்பம் கஷ்டப்படணும்னு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தியா? என் தம்பிய பாரு, எம்பட்டு நல்லவனா இருக்கான். ஆறுமுகத்துக்கு கை உதவியா உழைச்சுக்கிட்டு கிடக்குறான். போ பைரவி அப்படின்னு மகா பைரவிய திட்டுறாங்க. ஆறுமுகம் பைரவி பேச்ச கேக்குறதா மகா பேச்ச கேக்குறதான்னு குழப்பத்துல அப்படியே திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னபூர்ணி சொல்றாங்க, சரி ஆறுமுகம் கொடுத்து விடு, வேற என்ன செய்யறது, மகாவும் இசைக்கும் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லி பேசுற கொஞ்ச நேரத்திலேயே வியாபாரிகள் உள்ள வராங்க. ஆறுமுகம் நிறுத்து, நான் சொன்ன அந்த வியாபாரிகள் வந்துட்டாங்க, அட்வான்ஸ் வாங்காத அப்படின்னு பைரவி கத்துறாங்க. ஆறுமுகம் திகச்சு போய் நிக்கிறாரு. இசைக்கியும் மகாவும், டேய் என்னடா வரமாட்டாங்கன்னு சொன்ன, வந்துட்டாங்க. அதான்க்கா எனக்கும் தெரியல, நல்லா அடைச்சு போட்டுதான் வைக்க சொல்லியிருந்தேன். பைரவி முகத்துல கரிய பூசிடலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அட்வான்ஸ மட்டும் ஆறுமுகம் வாங்கியிருந்தான்னா நம்மளுக்கு தான்க்கா 30 லட்சம் லாபம். இதுங்க ரெண்டும் இங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல பைரவி வேகமா போய் வியாபாரிகள்கிட்ட பேசுறாங்க. நீங்க அட்வான்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, 3 நாளுக்கு மேல ஆச்சு, ஏன் வரல? போன் பண்ணாலும் எடுக்கல. பதட்டத்தோட பைரவி கேக்குறத பார்த்தோன்ன சஞ்சய் பின்னாடி இருந்து உள்ள வராரு. அது ஒண்ணும் இல்ல பைரவி, யாரோ ஒருத்தவங்க இவங்கள கடத்தி அடைச்சு வச்சுட்டாங்க. நீ பேசின மாதிரி வியாபாரம் நடக்க கூடாது, அவங்களுக்கு லாபமா நடக்கணும்ன்றதுக்காக அடைச்சு வச்சுட்டாங்க. இப்பதான் அந்த தகவல் தெரிஞ்சு இவங்களை அங்க இருந்து விடுவிச்சு கூட்டிக்கிட்டு வந்தேன் நானு. அப்படி சஞ்சய் சொன்ன நிமிஷத்திலேயே இசைக்கும் மகவும், ஐயோ மாட்டிக்கிட்டமாடா. இல்லக்கா, கண்டிப்பா நம்ம பேர அவன் சொல்லி இருக்கவே மாட்டான். பாதி பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, கண்டிப்பா சொல்ல மாட்டாக்கா, நீ தைரியமா இரு. அப்படி இசைக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கான் மகாக்கு. யாரு கடத்தினது, என்ன நடக்குதுங்க? ஒவ்வொரு விஷயத்திலயும் இதே மாதிரி தடங்கள் ஆயிட்டே இருக்கு. ஆறுமுகம் நீ பேசின மாதிரி இவங்க கிட்டே வியாபாரத்தை முடிச்சிரு அப்படி பைரவி சொல்லும் போது ஆறுமுகம் சொல்றாரு, என்ன பைரவி, இன்னொரு வியாபாரியையும் வர சொல்லியாச்சு, அவங்கள எப்படி? உடனே மகா, என்ன பைரவி நினைச்சிட்டு இருக்க? ஆறுமுகம் சொல்லி தானே எசைக்கு இந்த வியாபாரிய கூட்டிட்டு வந்தான். இப்ப அவங்கள எப்படி வெறுங்கையோட அனுப்ப முடியும்? நீ பேசின ஆளுக திடுதுப்புன்னு இப்ப வந்தா பணம் கொண்டு வந்திருக்காங்களா? அதெல்லாம் தெரியாம பேசுறியே. எல்லாமே நான் விசாரிச்சுட்டேன், இவங்கள கடத்தி வச்சிருந்த ஆளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். பைரவி, வியாபாரத்தை இவங்க கிட்டே முடி. வந்த ஆளுங்க கடத்த சொன்ன ஆளுகளோட சம்மந்தப்பட்டவங்க தான். உங்களை யாருங்க கூட்டிக்கிட்டு வந்தது அப்படின்னு புதுசா வந்த வியாபாரி கிட்ட சஞ்சய் விசாரிக்கும் போது, இல்ல எசக்கி தம்பி சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். எசக்கி, என்ன எசக்கி, உங்க கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. என்ன சார் என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு எசக்கி இந்த வியாபாரிகளை ரூம்ல போட்டு அடைக்க சொன்னீங்க? ஐயோ, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல சார், எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்ல பைரவி, நீ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தேல காயத்ரி கல்யாணத்துல செலியனை கடத்தினது யாருன்னு, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த எசக்கியும் மகாவும் தான். அப்படி சொன்ன உடனேயே ஆறுமுகம் எசக்கிக்கு ஓங்கி ஒரு அற விடுறான். அன்னபூர்ணி வந்து, மகா நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல, இதுல பைரவிய வேற திட்டிக்கிட்ட. பைரவி அப்பவே கணிச்சு கரெக்டா சொன்னான், எசக்கியும் மகாவும் சேர்ந்துதான் காயத்ரி கல்யாணத்துல தில்லுமுள்ளு வேலை பாத்துட்டாங்கன்னு சொல்லி. சி, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு மகாவை ஓங்கி ஒரு அற விட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறாங்க. மகா கையிலையும் எசக்கி கையிலையும் விலங்க மாட்டி சஞ்சய் இழுத்துட்டு போறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.